ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 11, 2025 ஐப்பசி 26. இன்றைக்கு பூச நட்சத்திரம், தேய்பிறை சப்தமி திதி. இன்றைக்கு சக்தியார் குரு பூசை, சக்தி நாயனாருடைய குரு பூசை. திருவுருவம் வர இல்லையா? வர இல்லையா? இன்றைக்கு சக்தி நாயனாருடைய குரு பூசை. நாங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாந்தம் பார்ப்பது பழமை. வேதாந்தம் என்பது பல பேர் யோசிக்கிறது, வேதாந்தம் என்றால் சங்கர அத்வைதம் தான் வேதாந்தம் என்கின்ற கருத்து பரவலாக இருக்கு. வேதாந்தம் என்றால் சங்கர அத்வைதம். ஆனால் ராமானுஜாச்சாரியாருடைய விசிஷ்டாத்வைதத்தையும் அவர்கள் வேதாந்தம் என்றுதான் சொல்லுகிறார்கள். மதுவாச்சாரியோட துவாயுதம், அதிலிருந்தான் ஹரே கிருஷ்ணா இதெல்லாம் வந்தது, அதையும் வேதாந்தம் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்ப இந்திய தத்துவவியலாளர்கள் எல்லாரும் அவர்களுக்கு சைவ சித்தாந்தம் தெரியாது பொதுவாக இந்திய பரப்பில். ஏனென்றால் புத்தகங்கள் தமிழிலேயும் சமஸ்கிருத நூல்கள் கிரந்த எழுத்திலே இருந்தபடியினாலே இது அகில இந்திய ரீதியிலே அறியப்பட்ட ஒரு தத்துவமாக சைவ சித்தாந்தம் இப்ப இல்லை. அப்ப அவர்கள் தத்துவ ஞானிகள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் உட்பட இந்திய தத்துவ ஞானிகள் தத்துவ ஞானம் பிலாசபி படிக்கிற பாடசாலை புஸ்தகங்கள் எல்லாத்திலுமே மூவகை வேதாந்தம் என்றுதான் சொல்லி இருப்பார்கள். துவாயுதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் என்று. சைவ சித்தாந்தம் என்பது எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற உண்டு. அதனுடைய மூல நூல்கள் எல்லாம் தமிழிலேயே இருக்கு. தனித்து தமிழில் இயங்கக்கூடிய சிறப்பும் சைவத்துக்கு உண்டு. தமிழ் மக்களிடையே தான் அது இருந்து வருகின்றது. தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் ஈழத்தமிழர்களிடையே இருந்தது. இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களாக உலகளாவிய நிலையில இருக்குது. அதையும் நாங்க வேதாந்தம் என்றுதான் சொல்றோம். நாங்க ஒன்று விளக்கம் தான் வித்தியாசம். அந்த விதத்திலே நாங்கள் எங்களுக்கும் உபநிடதங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். கைவல்ய உபநிடதம் முதல் பார்த்து நாங்க அதனுடைய கடவுள் வாத்து பகுதி ஒன்று இருக்கு. நான் அதை ஷேர் பண்றேன், அதை சொல்லி போட்டு நாங்கள் தொடங்குவோம். இருக்கா இதுல இது நாங்கள் சொல்ற முதல் செய்யுள். அது ஒரு கப்படிங்கோராக்கள். ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீரியம் தர்மாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்வாத்மஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் வேதமெல்லாம் ஓம் என்றுதான் தொடங்கும். கந்த புராணத்திலேயும் அது வரும். ஓம் சக நா பவதே. சக என்றா கூட்டுறது. நாங்கள் இதுவரையும் நா பவதே காப்பாற்றட்டும். சக நவ் புனக்து எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். சக வீரியம் கரவாவகை. கர என்பது செய்வது. நாங்கள் இருவரும் வீரியத்துடன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். வீரியத்துடன் என்பது ஒரு உத்வேகத்தோட, ஒரு திடகாஸ்திரத்தோட, ஓர்மத்தோட செய்ய வேண்டும். சும்மா பொழுதுபோக்காக இல்லாமல். தேஜஸ்வினா பத்தீதம் அஸ்து. தேஜஸ் என்பது ஒளி. எங்கள் படிப்பு ஒளிமயமானதாக ஆகட்டும். மா பதீனா அதீதமஸ்து. தேஜஸ்வினா என்பது ஒளிமயமாகிறது. அதீதமஸ்து என்றா அதற்கு அதீதம் என்றா அதற்கு அப்பாலும், அதற்கு அப்பாலானதாகவும் அமையட்டும். ஒளிமயமானதாகவும் அதற்கு அப்பாலானதாகவும் அமையட்டும் என்றா இருளை போக்கட்டும் என்பது கருத்து. ஆனா இவ்வளவுதான் ஆன்மீகத்துல நாங்கள் ஏறினாலும் சில அடிப்படை விஷயங்கள்ல கோட்டை விட்டுடுவோம்.
அது ஆன்மீக அமைப்புகள்லையும் பார்க்கிறோம், கோயில்கள்லையும் பார்க்கிறோம். எங்களுக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், கூகங்கள், பகைமைகள் எல்லாம் வந்துடுறது ஆன்மீக சங்கங்கள்லையும் இருக்கு. ஆனபடியாத்தான் சொன்னார், மா வித்விஷா வகை, நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். என்னதான் குருசீடர் என்றாலும், என்னதான் ஆண்டவன் அடிமை என்றாலும், அங்கேயும் இதுகள் எல்லாம் இந்த சில்மிஷங்கள் வந்துடும். ஆனபடியினால்தான் அதில் கொண்டு வச்சார், மா வித்விஷா வகை, நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுதான் உமரிடங்களில் இருக்கிற தொடக்க சாந்தி பாடம் என்று சொல்லப்படுகிற பிரார்த்தனை. ஏன் சாந்தி பாடம் என்று சொல்றேன் என்று கேட்டால் அது முடியும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மூன்று தரம் சொல்வது. ஏன் 3 தரம் சொல்ல வேண்டும் என்பது பல பேருக்கு தெரியாது. முறைப்படி இருக்காக்க வேண்டி யோசிக்கிறது. முவ்வகையிலும் சாந்தி நிலவுக. முவ்வகையிலும் என்பது உண்டு. எங்களுக்கு துன்பங்கள், எங்களுடைய கர்மவினைகளினால்தான் துன்பம் வாரது. தீதுன்றும் புறதர வாரா என்பது எங்களுடைய பெரிய புறநானூற்றில் இருக்குது. ஒரு மற்றவையால வாரதில்லை. நாங்கள் செய்கின்ற கர்மங்களினால, இந்த இழப்பில நாங்கள் செய்கிற கர்மங்களினால எங்களுக்கு தீதின் நன்மையும் வரும். சைவம் சொல்லுது முற்புறவியில செய்ததுகளும் கூட தொடர்ந்து வருமண்டு. இப்ப எப்படி அது வருமென்றால் கர்ம அனுபவம் என்று சொல்றது, கர்ம தேட்டம், கர்ம ஈட்டம், கர்ம அனுபவம் என்று சொல்றது வர்றது 3 வகையால வரும். உண்டு ஆதி பௌதீகம், சடப்பொருள்களால வரும். நேற்றெல்லாம் கனடாவில் நல்ல குளிர், பனி. இப்ப முதல் எடுத்து வின்டர் ஒன்று கார்ல பனி எல்லாம் தட்டி துடைச்சு அதில் போக கை குறைச்சு பிறகு வெளியில வேலை முடிஞ்ச வெளியில வரைக்கும் கார்ல குளிரா இருக்கும். அதுகளெல்லாம் தட்டி தொட்டி எல்லாம் வர்றதுக்கு இது இப்படி குளிரால, மழையால, வெம்மையால, அக்னியால, நெருப்பால, காற்றால வருகிற இன்பமும் வரும். இதமான விதரண்டா இன்பமாயிருக்கு. இந்த இன்ப துன்பங்கள் ஆதி பௌதீகம். ஆதி ஆன்மீகம் என்றா மற்ற உயிர்வாளிகளால, மற்ற மனுஷர்களால, மற்ற உயிரினங்களால வர்ற இன்ப துன்பங்கள். கொசு கடிக்குது துன்பம், பசுப்பால் தருகுது இன்பம், வீட்டுல வேலையில மேலதிகாரி கடுமையா இருக்கிறார் துன்பம், அல்லது மேலதிகாரி ஒரு ப்ரமோஷன் தாரார் இன்பம். இது மற்ற உயிர்வாளிகளால வர்ற ஆதி ஆன்மீகம். அடுத்தது ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம் என்றா தெய்வங்களினால வருகின்ற, தெய்வங்கள் எங்களுக்கு கொண்டு நன்மை தின்மை செய்கிறதில்லை, எங்களுடைய கர்ம வினைகளை எங்களுக்கு ஊற்றுகின்றன. என்னென்ன கர்ம வினைகள் தெய்வத்தால வருமெண்டா, சும்மா காய்ச்சல் வாரதில்லை, தெய்வத்தால வருகிறது என்று சொன்னார். எல்லா கர்மங்களையும் எங்களுக்கு கொண்டு வர தருவது கடவுள் தான். கர்மத்தை நாங்க செய்த கர்மவினை அங்க இருக்குது. ஆனா பேங்க்ல போய் டிபாசிட்ல நாங்க போய் எங்களுக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு வர மாதிரி புறவைக்கு முதல் எங்களுக்கு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கொண்டு வர முடியாது. ஆண்டவர் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றார். இந்த முற்புறப்பல செய்த நன்மை தீமைகள்ல ஒரு பகுதியை எடுத்து, அங்க பெரிய ஒரு சேவிங்ஸ் இருக்குது, அந்த கர்ம மூட்டையில ஒரு கொஞ்சத்தை எடுத்து நல்லது கெட்டதுன்னு கலந்துதான் வரும். இந்த பிறவிக்கு இதை கொண்டு போண்டு தாரார். அதைத்தான் நாங்கள் இங்க கொண்டு வாரோம். அதுதான் பிராரப்தம், அதுதான் ஊழ், அதுதான் விதி. அப்படி தர்றது எல்லா இதுவும் கடவுள் தான் தாரது. ஆனாலும் இந்த ஆதி பௌதீகம் ஆதி தெய்வத்துக்குள்ளால் அது செயற்படும். சிலதுகளை கடவுள் நேரடியாக செயற்படுத்தது கர்ம வினைகள். சொல்லுவார்கள், கருவில் துயர், கர்ப்பப்பையில இருக்க வர்ற கஷ்டம், முடங்கி அடங்கி ஒடுங்கி இருக்க வேணும், காலை நீட்ட இயலாது, கை நீட்ட இயலாது, எல்லாம் அதுக்குள்ளதான். கருவில் துயர், செனிக்கும் காலை துயர், புறக்கைக்குள்ள அந்த புறவிக்கணுக்குள்ள அதுல வரைக்குள்ள, அதுல கீழே 10 மாதம் தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் மாணிக்கவாது சொல்லுவேன். 10ஆம் மாசம் அந்த பேத்கணலுக்குள்ள அந்த குழந்தை வரைக்குள்ள அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடியினுடைய தொடர்பு இடையில முறுக்குப்பட்டு தடைப்பட்டு, அப்ப எங்களுக்கு மெட்டர்னல் பிளட்ல இருந்து வார சர்க்குலேஷன் தடைபடைக்குள்ள அந்த ஆக்சிஜன் வராது. குழந்தை வெளியில மூச்செடுத்தா தான் அடுத்த ஆக்சிஜன். அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் 1 கோடி யுகம் மாதிரி இருக்கும். இங்க மூச்செடுக்கதான் குழந்தை என்று அழுக. இப்ப அதுதான் கருவில் செனிக்கும் காலை துயர். புவியால் இன்பம், பொலிட்டிக்கல் பவரும் இறைவனால கொடுக்கப்படுறது என்று சொல்லப்படுறது. இந்த 3 வகையாலையும் வர்ற இன்ப துன்பங்கள்ல இருந்து சாந்தி நிலவுக. இன்பமும் எங்களை அலக்களிக்கும்.
அதனுடையத்தான் ஓம் சாந்தி சாந்தி. இன்பத்திலையும் நாங்கள் துள்ளி விளையாடி உள்ள செய்யறதை செய்ய முடியாமல் ஓடி திரிவோம். அந்த 3 வகையிலையும் வர இன்ப துன்பங்கள் தடைகள்ல இருந்து சாந்தி நிலவுகிறதான் 3 தரம் ஓம் சாந்தி 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 என்று சொல்வது. இது பொதுவாக வேத உபநிடதங்கள் படிக்கிற பொழுது சொல்ற சாந்தி பாட சுலோகங்கள் ஒரு 4-5 இருக்குது. இது ஒரு கொமனான உண்டு, இது ஒன்று அருமையானது உண்டு. இதுல இன்னொரு விடயம் என்னென்று கேட்டால், படிக்கிறவரும் படிப்பிக்கிறவரும் படிப்பிக்கிறவர் தான் ஒரு ஆசனத்தில் இருந்து கொண்டு மற்ற சீடர் கீழே இருந்து கொண்டு இங்கேவா நான் குரு நான் சொல்றேன் நீ கேள் நான் தாரன் நீ எடு என்று ஊவது கிடையாது. 2 பேரும் சமமாக இருந்து உரையாடுகின்ற தளம். இந்த மாடர்ன் வே ஆஃப் எஜுகேஷன் இங்க இருக்குது. குருவும் சீடனும் சமமாக இருந்து உரையாடுகிறார்கள். அதான் சொல்லினா நாம் இருவரும் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும், நாங்கள் இருவரும் வீரியத்துடன் இந்த படிப்பை செய்ய வேண்டும். எங்களுடைய படிப்பு ஒளிமயமானதாகவும் அதற்கு மேலானதுமாகவும் என்று நாங்கள் ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருக்கணும் என்றா இங்க குரு சீடன் ஆசிரியர் மாணவர் மேலவன் மேலாயிருக்கிறவர் கீழே இருக்கிறவர் தருபவர் பெறுபவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமதளத்தில் இந்த ஆன்மீக பரிமாற்றம் நிகழ்கின்றது. வெரி பேசிஸ் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் இஸ் தேர். அது ஒரு அருமையான விஷயம். இது சாந்தி பாடம். இதுல முந்தி நாங்க கைவல் யோகனிடம் பார்த்த நாங்கள் இப்ப தைத்திரி யோகனிடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப விட்டுட்டு அடுத்தது தைத்திரி யோகனிடத்துக்கு போவோம். தைத்திரிய உபநிடதத்தில் நாங்க முற்பகுதி எல்லாம் பார்த்து போன முறை எங்களுடைய பிரார்த்தங்களை பார்த்து கொண்டு வந்த நாங்க இதுக்கு முந்தினதா வரவான் இதுலதான் வருகிறது நினைக்கிறேன். பூர்புவஸ்வரிதிபா ஏதாஸ்திஸ்ட்ரோ வியாஹ்ருதய என்று வருகிறது முதலாவது. அதாவது வியாகிருதிகள். வியாகிருதிகள் என்றால் அதன் சேர்க்கை. நாங்கள் தமிழ்ல ஆங்கிலத்தில் சொல்லவும் ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் என்ற சொல்றதுகள் இருக்குது. ஒரு பேருக்கு முன்னால போடுறது இருக்கு. சில பேருக்கு முன்னால நாங்கள் எங்கட பேருக்கு முன்னால நாங்களே போட்டுவோம். சித்தாந்த சிரோன்மணி கூட பார்க்க பகுதியா இருக்கும். முகநூல் பதிவு தான் போடுவார், தன்னுடைய பதிவைத்தான் போடுவார், தன்னுடைய பேருக்கு முன்னால தனக்கு தானே பட்டம் எல்லாம் போட்டு போடுவார்கள். என்ன அவ்வளவு ஆசை. சரி, அப்ப அப்ப லம்போதரன் மாதிரியா அப்ப முன்னால ஒன்று அப்புறம் பின்னால இன்னொரு வாள். இதைத்தான் வியாகிருதி என்று சொல்றது. வியாகிருதி. இந்த வியாகிருதியில இதுல 3 வியாகிருதிகளை பற்றி பூர் புவ சுவ. பூர் என்றும் புவ என்றும் சுவ என்றும் 3 வியாகிருதிகள் இருக்கின்றன. அதான் அங்க இருக்கிறது. பூர் புவ சுவ. எங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இதை? காயத்ரி மந்திரத்துல கேள்விப்பட்டிருப்பீர்கள். காயத்ரி மந்திரத்துல இந்த 3 வியாகிருதிகள் இருக்குது. காயத்ரி மந்திரத்தை 3 பகுதியா சொல்றது, 4 பகுதியா சொல்ற முறைமை இருக்கு. பிரம்மச்சாரிகள் 3 பகுதியா சொல்றது, மற்றவர்கள் 4 பகுதியா சொல்றது இருக்கு. 7 வியாகிருதி கூட சேர்த்து சொல்றதும் இருக்கு. அது மகா காயத்ரி என்று சொல்றார்கள். பூர்வ சுவ மகா ஜன தப சஜ்ஜம் என்று அங்கால வரும். அந்த 7 சேர்த்து இதுல 3 பற்றி சொல்றார். பூர் புவஸ்வரிதிபாம் என்று சொல்றேன். ஏதாஸ்திஸ்ட்ரோ வியாஹ்ருதயம். அடுத்தது என்ன சொல்றார்? தாசா முகஸ்மை சாம் சதுர்த்தீம். சதுரண்டா 4வது என்று கருத்தில் நினைக்கிறேன். இந்த 4வது ஒன்றும் வருகிறது. தாசாமுஹஸ்மை தாம் சதுர்தீம். 4வது ஒரு வியாகிருதியும் இருக்குது. மகாசமஸ்ச பிரபேதஜதே. மகாசமஸ்யர் என்பவர் அதை பிரபேதஜதே என்றால் அதை அறிமுகப்படுத்தினார். மகாசம்சயர் என்ற முனிவர் அதை அறிமுகப்படுத்தினார். 4வது மக இதி. அதை இது அது மக பாருங்க. பூர் புவ சுவ மக வந்துட்டு 4வது வியாகிருதி வந்துட்டது மக. தத் பிரம்ம
அது பிரம்மம். அது பிரம்மம். ச ஆத்மா, அதுவே ஆத்மா. அங்கா அனன்யா தேவதாம், அங்கா அங்கா அங்கான்யன்யா, அங்கா அனன்யா இல்லை, அங்கான்யன்யா தேவதா. அதனுடைய அந்த தேவதைகள் எல்லாம் அதனுடைய அங்கங்கள். அப்ப அது பிரம்மம், அது ஆத்மா, தெய்வங்கள் எல்லாம் அதனுடைய அங்கங்கள். பூரிதிவா அயம் லோக, இந்த உலகம் பூரிதிவா அயம் லோகம், இது இந்த உலகமும் கூட. பாருங்கள் அந்த இதுல நான் 3 வியாகிருதி. முதலாவது பூர்புவஸ்வ ரிதிபா ஏதாஸ்திஸ்ட்ரோ விஹாஹ்ருதய, அதுதான் வியாகிருதிகள் என்று சொல்லப்படுகின்றது. ப்ரீஃபிக்ஸ் முன்னால வாரது. தாசாமுஹஸ்மைதாம் சதுத்தேம், அதுல 4வது ஒன்றும் இருக்குது. சதுரண்டா 4வது. மகாசமஸ்ச பிரவேத ஜதே, மகாசமச்சர் தான் அதை அறிமுகப்படுத்தி கண்டு சொன்னவர். மக இதி, அது மக என்று சொல்லப்படுகிறது. தத் பிரம்ம, இது பிரம்மம். ச ஆத்மா, அத்தோடு அதுதான் ஆத்மாவும். ச என்றா சேர்ந்து. அங்கான்யன்யா தேவதா, அதனுடைய அங்கங்கள் உறுப்புகள் எல்லா தெய்வங்களும். பூரித்வா அயம் லோக, அது இந்த உலகமும். காயத்ரி மந்திரத்தை தான் சொல்றார். காயத்ரி மந்திரத்தை தான் சொல்றார். பூவ இந்தரிக்ஷம் சுவர் வித்யசௌலோகம், இதுல வேறு பூரிதீவா அயம் லோக. பூரிதீவான்றது பூ என்பது, பூ என்பது அயம் லோக, இந்த உலகம். அப்படிதான் வரும். பூ, பூ என்ற முதலாவது சொல்லு. ஓம் பூ என்று தானே சொல்றதாங்க. பூ என்பது பூர்தீவா அயன் லோக, பூ என்பது இந்த பூலோகம். புவ இந்தரிக்ஷம், புவ என்பது இதுக்கு அடுத்தது, நடுவில் அங்கால மேலே அந்தரத்தில் இருப்பது. அந்தரிக்ஷம், அந்தரத்தில் இருப்பது. சுவரித்யசௌலோக, சுவ என்பது சுவர்கலோகம். சுவ என்பது சுவர்கலோகம். இதே காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு விளக்கமாக வந்து கொண்டிருக்குது. இது இதை சொல்றது காயத்ரி வித்தை. நான் சொன்னேன், இந்த உபநிடதங்கள்ல இவ்வளவு நாளும் அறிமுகம் சொல்லப்பட்டது, ஒவ்வொரு வித்தைகள் எல்லாம் பார்த்த நாங்கள். இதுல சொல்றது காயத்ரி வித்தை. காயத்ரி மந்திரத்தையே பாவிச்சு அதனூடாக இறையை ஆத்ம ஞானத்தை அடையும் வித்தை சொல்லப்படுகின்றது. காயத்ரி மந்திரம் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறார்கள், தெரியும். அது பூர்புவஸ்வஹா என்று தொடங்கும். முறையாக சொல்லுவர்கள் ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ என்று சொல்லி தொடங்குவார்கள். இன்னும் நிறைவாக சொல்லுவார்கள் ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மக, ஓம் ஜன, ஓம் தப, ஓம் சஜ்ஜம் தத்சவி, அப்படி தொடங்குவார்கள். ஏழையும் சொல்லி சொல்லுவார்கள். இங்க முதல் 3 வியாகிருதிகளை பற்றி சொல்லப்படுகிறது. பூ சுவ, பூ பூ புவர் சுவ என்று 3ஐயும் சொல்லி 4வது ஒன்று இருக்குது. அதை மகாசமஸ்டர் என்ற ரிஷி சொன்னவர். அது மகா என்னும் மந்திரம் என்று சொல்லி, இந்த காயத்ரி மந்திரமே பிரம்மமாக இருக்குது. இந்த காயத்ரி மந்திரமே எமது ஆத்மாவாக இருக்குது. எல்லா தெய்வங்களும் இந்த காயத்ரி மந்திரத்தின் அங்கமாக இருக்கிறார்கள். இந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்கிற பூ என்பது இந்த பூலோகம், புவ என்பது அடுத்த புவர்லோகம். With those knees. Now you might have to come a little bit forward. I'll show you from the side because it's a little bit tricky to do seated. Bring the knees a little bit apart, and then it's just basically you have to use your feet to help you make the circles with your knees. So from the front, it looks like this. So it's a little bit of knees and a little bit of ankles at the seam.
அதில் சொல்லி கொண்டு வந்த நாங்கள் தான் பொழுதுபோக்குக்கு வாரதுன்னு சொல்றது என்ன? அதான் நம்ம இத்தையில சொன்னார், நாங்களுடைய படிப்பு வீரியமானதா, சக வீரியம் கரவாவை. வீரியம் இல்லாட்டி இப்படித்தான் இதை போட்டுட்டு அவ தங்கட வாரில் போடுகிறோம் என்ன. எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப பூர் புவஸ்வ இது சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த பூ என்பது இந்த உலகம், புவர் என்பது அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம், அந்தரம்னா தெரியும், ரெண்டு இடையில இருக்கிறது அந்தரத்துல. அதுக்கு அங்கால இருக்கிறது ஸ்வர்கலோகம் என்று சொல்லி இன்னும் இருக்குது அங்கால. அடுத்ததை பார்ப்போம். மக இத்யாதித்ய, மக என்பது சூரியன். மக என்பது சூரியன். மக இதி ஆதித்ய, ஆதித்யன் என்பது சூரியன் என்பது வருகிறது. ஆதித்யேன பா சர்வே லோகா மஹீயந்தே, ஆதித்யனாலன்றோ சர்வலோகமும் மகிமை அடைகிறது. ஆதித்யேன வாவ, ஆதித்யனால் அன்றோ சூரியனால் அன்றோ சர்வே லோகா சர்வ உலகங்களும் மஹீயந்தே மகிமை அடைகின்றது. இது முதலாவது. அப்ப இந்த காயத்ரி மந்திரத்துக்கு முதலாவது சொன்னார், இதுதான் பிரம்மம், இதுதான் ஆத்மா, இதன் அங்கங்களாக சகல தேவதைகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். பிறகு சொன்னார், இதில் இருக்கிற பூ என்பது புவர்லோகம், மற்றது புவ என்பது பூ என்பது பூலோகம், புவர் என்பது இடையில இருக்கிற புவர்லோகம், சுவ என்பது ஸ்வர்கலோகம், மக என்பது ஆதித்யன், ஆதித்தனால் தான் இந்த உலகங்கள் எல்லாமே மகிமை அடைகின்றது என்று சொன்னார். இனி இன்னொரு விளக்கம் சொல்ல போறேன். பூர் இதி வா அக்னி, பூ என்பது அக்னி. புவ இதி வாயு, புவ என்பது வாயு. சுவரித் ஆதித்ய, சுவ என்பது ஆதித்தன். மக இதி சந்திரமா, மக என்பது சந்திரன். சந்திரமசாபாப சர்வாணி ஜோதி ஜோதிஹும்ஷி மஹீஜந்தே, இந்த சந்திரனாலன்றோ எல்லா ஜோதிகளும் மகிமை அடைகின்றன. இது அடுத்த விளக்கம். பாத்தீங்களா? முதலாவதுல சொன்னார் 3 பகுதி வருது பாருங்க. காயத்ரி வந்துடப்பா கேட்க, காயத்ரி மந்திரம் இதுவே பிரம்மமாக இருக்கின்றது, இதுவே ஆத்மாவாக இருக்கின்றது, இதன் அங்கங்களாக சகல தெய்வங்களும் இருக்கின்றார்கள். அது முதல். இதில் இருக்கிற வியாதிகள்ல பூ என்பது இந்த பூலோகம், புவ என்பது அடுத்த புவர்லோகம், சு என்பது சுவர்லோகம், மக என்பது ஆதித்தன், ஆதித்தனால் தான் எல்லா உலகங்களும் மகிமை அடைகின்றன. அடுத்ததாக சொன்னார், பூ என்பது அக்னி, புவ என்பது வாயு, சுவ என்பது ஆதித்தன், மக என்பது சந்திரன், சந்திரனால் தான் எல்லா ஜோதிகளும் மகிமை அடைகின்றன என்று. அடுத்த சொல்றார், அடுத்தது என்ன சொல்றார்? பூர் இதி வாருசம், புவ இதி சாமானி, சுவர் இதி ஜஜுர்ஹும்ஷி. பூ என்பது ரிக்வேதம், பூ என்பது ரிக்வேதம், புவ என்பது சாமவேதம், சுவ என்பது ஜஜுர்வேதம். மூவேதங்கள் பாருங்க. பூ புவ சுவக்கு எத்தனை விளக்கம் சொல்றாரு. பூ என்பது ரிக்வேதம், புவ என்பது சாமவேதம், சுவ என்பது ஜஜுர்வேதம். பூரி திவாருஷ ருக்வேதம், ருச ருக்வேதம். புவ இதி சாமானி சாமவேதம், சுவர் இதி ஜஜூஹும்ஷி ஜஜுவேதம். இது அடுத்த விளக்கம். எதை சொல்றீங்க? அது அந்த ஹும் என்ற விகுதியோட வரும். அது உச்சரிப்புக்கு போடுறது அந்த விகுதி. ஜஜூஹும்ஷி, அந்த ஹும் என்ற விகுதி சேரும் அதுக்குள்ள. தமிழ்வான் இருந்தா சொல்லுவேன், தமிழ்வானுக்கு கூட தெரியும். இது நிக்கிறீங்களோ? தெரியாதா? இதுல முன்னுக்கு அந்த குறியீடுகள் இருக்கு ராமகிருஷ்ண மிஷன். இதுல இப்ப 2 டாட் போட்டா அஹான்னு சொல்றோம்ல, அது மாதிரி இதுக்கும் வருவது ஹும் என்றது, அது ஹும் என்றதை சேர்த்து போட வேணும். அதுக்கு
அடுத்தது மக இதி பிரம்ம பிரம்மணா பாவ சர்வே வேதா மஹீயந்தே. மக என்பது பிரம்மம். மக என்பது பிரம்மம். பூ சொல்லிட்டார். பூ வந்து ருக்வேதம், பூ வந்து சாமவேதம், சுவ வந்து யஜுர்வேதம். மக என்பது இது ஒவ்வொரு விதமா பார்க்கணும். ஒரு முதல்ல இருந்து இது வந்து காயத்ரி மந்திரத்தை பல விளக்கம் சொல்லினேன். அப்ப முதல்ல வந்து சொன்னார்கள் காயத்ரி மந்திரம் வந்து பிரம்மம், அதுதான் ஆத்மா, அதன் அங்கங்களாக சகல தேவதைகளும் இருக்கிறார்கள். அது விளங்கிச்சா? அடுத்ததாக சொன்னார் பூவண்டா இந்த பூலோகம், புவரண்டா புவர்லோகம், அதுக்கு அடுத்தது சுவர்லோகம், அதுக்கு அடுத்தது ஆதித்தன். மக என்பது ஆதித்தன், ஆதித்தனால் தான் எல்லாம் மகிமை அடையுதுன்னு சொன்னார். அடுத்ததாக சொன்னார் பூ என்பது அக்னி, பூ என்பது வாயு, சுவை என்பது என்ன சொன்னார்? சூரியன் சந்திரன். இல்ல, புவை என்பது அங்கால சொல்லுவார். வாயு, அக்னி, வாயு. அக்னி வந்து பூ, வாயு வந்து புவ, ஆதித்தன் தான் சுவ, சந்திரன் மக. முதலாவது வந்து சூரியன் வந்து பாரன், சூரியனாலன்றோ எல்லா பாரன். அதில் சொன்னார் சூரியனை பற்றி சொன்னார். அதான் சூரியனால் தான் இந்த உலகம் பிரகாசிக்குது. அடுத்தது சொன்னார் பூ என்பது அக்னி, புவ என்பது வாயு, சுவ என்பது ஆதித்தன். சுவ என்பது ஆதித்தன், இப்ப மக இல்லை. சுவ என்பது ஆதித்தன், சந்திரன் தான் மக. சந்திரனால் தான் எல்லா ஜோதிகளும் பிரகாசிக்கின்றன. இறைவனை சொல்லுகிற பொழுது ரெண்டையும் சொல்லுவார்கள். சூரிய கோடி பிரகாசம் எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனா அந்த சூரியன் பொம்மை இருக்காது. சரத்கால சந்திரனை போல குளிர்மை காம்பினேஷன். சூரியன் ஒரு சூரியன் பொம்மையே தாங்காது. என்ன 1000 கோடி சூரியன்டா எரிச்சு போடுவோம். அப்படி இல்லை. இது சரத்கால கார்த்திகை அப்பசி மக சார்த்திகை மாசத்து சந்திரனை போல மிக குளிர்மையாக இருக்கு. அதை படுத்து பார்க்கணும். சந்திரனாளன்றோ எல்லா ஜோதிகளும் மகிமை அடைகின்றன. அடுத்தது பூ என்பது ரிக்வேதம், புவ என்பது சாமவேதம், சுவ என்பது யஜுர்வேதம், மக என்பது பிரம்மம். இங்க பிரம்மம் என்று சொல்றது ஓம்காரத்தை. ஓம் என்றதான் இங்க பிரம்மம் முக்கியமானது. மக இது பிரம்மம் பிராமணா பாவ சர்வவேதா மஹீஜந்தே. இந்த பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற ஓங்காரத்தினாலே தான் எல்லா வேதங்களும் மகிமை அடைகின்றன. இங்கே பிரம்மம் என்று சொல்லப்பட்டது ஓங்காரத்தை. அடுத்ததாக என்ன சொல்வார்? பூரிதி வை பிராண. பூ என்பது பிராணன். புவ இத்ய அபான. புவ என்பது அபானன். சுவரிதி வியான. சுவ என்பது வியானன். மக இத் அன்னம். மக என்பது அன்னம். இது நீங்க மந்திரம் சொல்லிக்கப்பா வச்சிருப்பீங்க இல்லையா? வாயுக்கள். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உத்தானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணய ஸ்வாஹாண்டு 5 முறை சொல்லி 5 வாயுக்களையும் சொல்லி சுவாமிக்கு அமுது படைக்கிறது. இந்த பஞ்ச வாயுக்கள், தசவாயுக்கள், எத்தனையோ வாயுக்கள் இருக்குது. அதுல பஞ்ச வாயுக்கள் பிராணன், அபானன், உத்தானன், வியானன், சமானன். ஃபோர்சஸ் இன் த பாடி. அதுல பூ என்பது பிராணன். பூர் இதி வை பிராண. புவ இத் அபான. புவ இத்தி அபான என்றுதான் இத் அபான, அபானம். அப்ப பிராணன் என்பது உடம்பெல்லாம் செல்ற பிராண சக்தி. அபானன் என்பது கீழ் நோக்கி செலுத்துற சக்தி. மலசலம் கழிக்கிறதெல்லாம் அபானன், கீழ் நோக்கி போறது. சுவருத்தி வியான, எங்கும் வியாபிக்கப்படுறது வியானன். சுவ என்பது அது. அப்ப அன்னம் எடுக்கிறேன்டா அவ்வளவுதான். பிராணம், அபானன், வியானன். மக என்பது அன்னம். அன்னம் என்பது இங்க உணவு. அன்னேனவாவ சர்வே பிராணா மகியந்தே. எல்லா உயிர்களும் அன்னத்தினாலன்றோ மகிமை அடைகின்றன. சாப்பாடு இல்லாட்டி அவ்வளவுதான். வான் சிறப்பு சொன்னார் வள்ளுவர். என்ன சிறப்போட பூஜனை செல்லாஸ், அதேதான். ரெண்டு போட்டு அடுத்தது சொல்றார். சதுர்த்தா. இந்த ஒரே விதத்தான், இந்த வியாகிருதிகளைத்தான் சதுர்த்தா சதஸ்ட்ரோ வியாகிருதய. இந்த 4 தான் வியாகிருதிகள். த ஏவா ஏதஸ்
ஏதஸ்மின் என்ற இந்த சிவஞான போதம் வடமலை சூத்திரத்துல ஏதஸ்மின் சிவஞான போதம் என்று வரும். வடமலை சூத்திரத்துல ஏதஸ்மின் அதுக்கு வியாக்கியானம் எடுக்க இருக்கு. இந்த சிவஞான போதம் என்றும் அது இன்னொன்று வியாக்கியானம் சொல்லுவார்கள். இங்க சதுர்த்தா இவ்வாறு 4 வியாகுருதிகள் சொல்லப்படுகிறது. அப்ப பூர் புவ சுவ மக என்பதன் விளக்கம் உங்களுக்கு 4 விதமா தந்திருக்கு. சதஸ்ட்ரோ விஹாஹிருதய இந்த 4க்கு 4 விதமாக இந்த வியாகுருதியை விளக்கி இருக்கிறோம். அது விளங்கிச்சதோ? தாயோ வேத சவேத பிரம்ம. இப்ப இந்த 4 வியாகிருதிகள் அவன் இதை அறிந்தால் சாயோ வேத இதுதான் வேதம். ச வேத பிரம்ம இதுவே பிரம்ம. வித் என்பது அறிவு. தாயோ வேத என்பது இதுதான் அறிவு. வேத என்பது இங்க அறிவை குறிக்குது. வித் என்பது அறிவு. ச வேத பிரம்ம இதுவே அறியப்படுகிற பிரம்மம். சர்வே அஸ்மை தேவா பலிமா வகந்தி. சர்வே அஸ்மை தேவா எல்லா தேவர்களும் பலிமாவகந்தி இவருக்கு பலி கொண்டு தருகிறார்கள். பலி என்றா என்ன? இவருக்குரிய காணிக்க பலி போடுறது. நீங்கள் தேவதைகளுக்கு பலி போடுறது இருக்குது. இந்த காயத்ரி வாய்ச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு தேவதைகள் கொண்டு வந்து ஆகுதி போடும். விளங்குதா சொல்றது? அதான் சொல்றார் சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி. அவனுக்கு எல்லா தேவர்களும் காணிக்கைகளை கொண்டு வருகின்றார்கள். இது காயத்ரி மந்திரத்தினுடைய ஒரு பார்வை, ஒரு விளக்கம். இது காயத்ரி மந்திரம் ஜபிப்பவர்களுக்கு இது கூட இதா இருக்கு. நாங்கள் பஞ்சாட்சரம் ஜபிக்கல நாங்க சொல்றோம் இல்லை, நா என்பது இது, சி என்பது சிவம், வா என்பது சக்தி, யா என்பது ஆன்மா, நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம் என்றெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்றோம் இல்லோ, அதை சிந்திக்கிறோம். அதே மாதிரி காயத்ரி மந்திரம் செய்பவர்கள் இப்படித்தான் சிந்திப்பார்கள். இந்த மந்திரம் பிரம்மம், இதுவே பிரம்மம், இதுதான் ஆத்மா, இந்த தெய்வங்கள் எல்லாம் இதனுடைய அங்கம் என்று தியானிப்பார்கள். பூ என்பது பூலோகம், புவ என்பது புவர்லோகம், சுவ என்பது சுவர்லோகம், மக என்பது சூரியன், சூரியனால் தான் எல்லாம் மகிமேடு கண்டு தியானிப்பார்கள். பூ என்பது அக்னி, புவ என்பது வாயு, சுவ என்பது ஆதித்தன், மக என்பது சந்திரன், சந்திரனாலன்றோ இந்த ஒளிகள் எல்லாம் மகிமையடைகின்றன தியானிப்பார்கள். பூ என்பது ரிக்வேதம், புவ என்பது சாமவேதம், சுவ என்பது ஜதுர்வேதம், மக என்பது பிரம்மம் என்கிற ஓங்காரத்தினால் தான் எல்லாம் வேதங்களும் விளங்குகின்றன என்று அதை தியானிப்பார்கள். பூ என்பது பிராணன், புவ என்பது அபானன், சுவ என்பது வியானன், மக என்பது அன்னம், அன்னத்தாலன்றோ எல்லா உயிர்களும் மகிமையடைகின்றன என்பது தியானிப்பார்கள். இப்படி 4 வியாகிருதிகளை 4 விதமாக சதுர்விதமாக பார்த்து தியானிப்பார்கள். இதுதான் அறிவு. தாயோ வேத சவேத பிரம்ம இதுதான் வேதத்தினால் அறியப்படும், இதுதான் அறியப்படும் பிரம்மம். சர்வே அஸ்மை தேவா பலிமாகந்தி. இவ்வாறு அறிந்தவனுக்கு, இவ்வாறு ஓதுபவனுக்கு, இவ்வாறு உணர்ந்தோதுபவனுக்கு, இவ்வாறு உணர்ந்தவனுக்கு எல்லா தெய்வங்களும் கொண்டு வந்து பலி போடும். இது ஒரு வித்தை. அடுத்த வித்தை வருது. அது எங்களுக்கு தெரியும். இதில் நாங்கள் முந்தைய ஒரு காயத்ரி வித்தை பார்த்த நாங்கள் அதையும் ஒருக்கா ஒப்பிட்டு பார்த்துட்டு போகலாம். அங்கால நாங்கள் முந்தி பார்த்தது தான் சாப்பிட்டு எல்லாத்தையும் அது வேறு. இது காயத்ரி மந்திரத்தை எல்லா உத்திகளையா என்னண்டா கொட்டி கிடக்குது. எத்தனையோ ஏதாவது உண்டை பிடிச்சாலும் போயிடலாம், ஏதாவது உண்டை பிடிச்சாலும் போயிடும். முதல் ஞானம் வந்தா நாங்கள் ஆத்மீக ஞானம் வந்த முதல் பார்த்தோம். அப்படி இல்லை. இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு அனுபவிச்சு அதற்குள்ளால போய் ஞானம் வர்றது ஒன்று போட்டிருக்கு. படிச்சு 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 படிப்புக்குள்ளால ஞானம் வர்றது ஒன்று போட்டிருந்தது. அக்னி காரியங்கள் கிரியைகள் செய்து அதுக்குள்ளால வர்ற ஞானம் ஒன்று போட்டிருந்துச்சு. கல்யாணம் கட்டி புள்ள பெற்று குடும்பம் நடத்தி அதால வர்ற அல்லல்பட்ட ஆற்றல்பட்ட அதுக்குள்ளால வர்ற ஒரு ஞானம் போட்டிருந்துச்சு.
5 சாகைகள் என்று போட்டிருந்த ஞாபகம் இருக்கா? இன்னொன்று உள்முகமாக பார்த்து நான் யார் ஆத்மா அப்படி தியானிச்சு அப்படி போற ஞானம் என்று எல்லாம் ஞானம் தான். கல்யாணம் கட்டி போறவனுக்கும் வருகுது, வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு உண்டு உடுத்து திண்டு கழிச்சு போறவனுக்கு அதுக்குள்ளால ஒரு ஞானத்துக்குள்ளால வருகுது. எல்லாத்தையும் படிச்சு 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 கொண்டு போறதுக்கு அதுக்குள்ளால ஒரு ஞானம் வருகுது. கீயைகளும் பூஜைகளும் செய்து அதுக்குள்ளால ஒரு ஞானம் வருது. ஆனா கடைசியா ஞானத்தினோட தான் நிறைவனை அடையலாம். அதான் அங்க இருக்குது. கடைசியா சும்மா இது செய்து கொண்டிருந்தா மட்டும் வராது, படிச்சு கொண்டிருக்கிறவனுக்கு மட்டும் வராது, ஹோமம் செய்து பூஜை செய்து கொண்டிருக்கிற மட்டும் வராது. தனியா பிள்ளை ஒட்டியில வளர்த்து அதுக்குள்ளால அந்த ஞானம் வரும். அது வந்த பிறகுதான் அங்கால அதுக்குள்ளால விரைவு 5 இது சொன்னார். அது உண்டு. பிறகு அதுக்கு பிறகு அடுத்ததாக இந்த ஹோமம் செய்கிறது, ஆகுதி செய்கிறது, பிரார்த்தனைகள் எல்லாம் சொன்னார். என்னென்ன வேணும்னு ஒரு குருவானவர் கேட்கிறார் வர்றதுக்கு, தன்னுடைய மாணவர்கள் என்னட்ட வர வேணும், அடுத்த ஸ்கூலியர் தொடங்க போது அட்மிஷனுக்கு வரப்போயணும், எப்படிப்பட்ட மாணவர்கள் வர வேணும், அதுக்கு நான் எந்த அளவுக்கு தயாரா இருக்க வேணும், எனக்கு நல்ல செல்வம் வேணும், எனக்கு நல்ல புகழ் வேணும், எனக்கு நல்ல உடல் நலம் வேணும், இந்த இப்படிப்பட்ட நல்ல மாணவர்கள், திடசித்தமுடைய மாணவர்கள், புலநடக்கவுடைய மாணவர்கள் எல்லா திசைகளில் இருந்து என்ன நாடி வர வேண்டும் என்று அவர் ஒரு மந்திரம் ஸ்கூல் தொடக்க வழங்குகிறது. இதே தாயத்திரி யோகத்துல ஸ்கூலை விட்டு போய் இருக்கிற கன்வகேஷன் ஸ்பீச்சும் இருக்குது. The first convocation speech recorded in the history நினைக்கிறேன். அது பிறகு வரும். இப்படி ஒவ்வொரு வழிகளை சொல்லி கடைசியாக இப்ப காயத்ரி மந்திரத்தினூடாக பார்த்தனாங்க. நாங்கள் பார்க்கிற காயத்ரி மந்திரம் அங்கால அடுத்ததுக்கு வரும். இந்த சவிது என்பது சூரியன், அது உண்டு. இந்த சூரியன் இல்லைண்டா ஒரு சூரியன் இல்லை, உண்டு பிராகிருத சூரியன். இந்த உலகங்கள்ல அண்ட சராசரங்கள்ல இருந்து அண்டத்தொகுதிகள்ல இருந்து ஒளி கொடுக்கிற சூரியன் பிராகிருத சூரியன். எங்கட சூரியன் இருக்குது, எங்கட பிரகிருதியில இருக்கிற சூரியன்கள் எல்லாம் இருக்குது. இதைத்தான் அந்த விஞ்ஞானமா ஆராயிற சூரியன்கள். அடுத்தது அப்பிராகிருத சூரியன் என்றது இந்த பிரகிருதி மாய வைத்து அங்கால இருக்கிற அசுத்தமாயா சுத்தமாயா உலகில் உள்ள சூரியன்கள். இது பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது. பிரகிருதி என்பது மூலப்பிரகிருதி ஆன்மதத்துவத்துக்கு உட்பட்டது. அங்கால வித்யா தத்துவ சிவதத்துவத்தில் எல்லாம் இருக்கிறது அப்பிராகிருத சூரியன். அப்பிராகிருத சூரியன் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட சூரியன். அதான் இந்த பிரகிருதிக்கு அப்பால இருக்கிறது. இது அப்பிராகிருத சூரியன். இந்த அப்பிராகிருத சூரியனை கடந்துதான் சிவசூரியன் போக வேணும். சிவசூரியன் எல்லா சூரியன்களுக்கும் ஒளி கொடுக்கிற சூரியன். இது பிராகிருத சூரியன் அப்பிராகிருத சூரியன் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. இதுதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மின்னல் அக்னி அனைத்து ஒளிமுதற்கெல்லாம் கூட ஒளி கொடுக்கிற ஒளிமுதல். இதைத்தான் நாங்க பஞ்சாலாத்தி காட்டேக்கு 5 காட்டுறோம். எல்லா சூரியன்கள், எல்லா சந்திரங்கள், எல்லா நட்சத்திரங்கள், எல்லா மின்னல், எல்லா அக்னி 5 விஷயம் 5க்கும் ஒளி இந்த சூரியன் தான். அதை வச்சு சிவனுக்கு ஒளி காட்டுறோம் நாங்க. சிவசூரியன் இந்த ஒளி மண்டலம் தான் இருக்குது. இது ஒரு விளக்கம். இந்த சூரியன் இருந்தா இந்த சிவசூரியனுடைய கதிர்கள் இருக்குத்தானே ஒளி, அது இச்சா ஞான கிரியா சக்திகள். சூரியனுடைய ஒளி கதிரும் சூரியனும் பிரிப்பு இல்லாம இருக்கும். சக்தியின் சிவனும் பிரிச்சிடாது. சூரிய ஒளிக்கதிர்கள் வருகிறது. இந்த இச்சா ஞான கிரியா சக்திகளின் கூட்டாகிய சிவசக்தி தான் பர்கோ. பர்கோ என்பது சக்தி. இச்சா ஞான கிரியா சக்திகள கூட்டு. சவிது தேவஸ்ட பர்க சூரியனாகிய ஒளி, சூரியனுடைய ஒளி சிவசக்தியை குறிக்கிறது, இச்சா ஞான சக்திகளை குறிக்கிறது. பர்கன் என்றா ஒளி, தேஜஸ் என்ற மாதிரி தேவனுடைய இந்த ஒளி என்ன செய்ய வேணும்? தியா என்பது புத்தி. தியானம் என்று சொல்லுவோம். புத்தியை வச்சுதான் தியானம் செய்கிறது. தியானம் தியா என்பது புத்தி. அப்ப இந்த புத்தியை செலுத்த வேணும். தியாயோ ந பிரசோதஜாத் என்று சொல்லுவோம். தியா என்னுடைய புத்தியை சூரியனை ஒளி செலுத்த வேண்டுமெண்டா என்னுடைய புத்தியில இருக்கிற ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியா சக்தி என்ற மோட்டிவேஷன், என்ற ஆக்ஷன், என்ற நாலேஜ அந்த இறைவனுடைய மோட்டிவேஷன், அவருடைய சித்தம் என்னுடைய சித்தத்தை செலுத்த வேண்டும். இறைவனுடைய ஆக்ஷன் என்னுடைய ஆக்ஷனை செலுத்த வேண்டும். இறைவனுடைய அறிவு என்னுடைய அறிவை துலக்கப்படுத்தி செலுத்த வேண்டும், பொருந்த வேண்டும். அந்த இறைவனுடைய அந்த சூரியனுடைய கதிர், சிவசூரியனுடைய கதிராகிய சிவசக்தியில் இருக்கிற இச்சா ஞான கிரியா சக்திகள் என்னுடைய ஆன்மாவில் இருக்கிற இச்சா ஞான கிரியா சக்திகளை பொருந்தி செயற்படுத்த வேண்டும். இதுதான் சைவம் கொடுக்கிற சிவசூரிய காயத்ரி மந்திர விளக்கம்.
சிவன் ஒளியாகிய சிவசக்தி இச்சா ஞானா கிரியா ஞானா சக்திகள் எமது ஆன்மாவின் இச்சா ஞானா கிரியாசக்திகள் பொருந்தி அவற்றை வழி நடத்துவதாக. இது சிவாகமத்து பொருள். இது அங்க அப்படியே போட்டிருக்கு. முன்னெழுத்து பானு, சி என்ற முன்னெழுத்து வந்து பானு. பாருங்க அங்க காயத்ரிக்கு சொன்ன மாதிரி இங்க ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னெழுத்து பானு, சி என்ற எழுத்து பானு. பானு என்பது சூரியன். முதல்வி எழுத்து ஒளியாம். முதல்வி எழுத்து என்பது என்ன? சக்தி, அருட்சக்திக்குரிய எழுத்து முதல்வி எழுத்து. வா என்பது ஒளி, சிவசக்தி. பின்னெழுத்து கண்ணா புறங்குமே. கண் என்பது ஆன்மா, அதை ஒளிய பொறுறது. யா என்பது ஆன்மா. பின்னெழுத்து கண்ணா புறங்குமே. தன்னை உன்னை மூடும் எழுத்து தீபம். தன்னை உன்னை மூடும் எழுத்து தீபம். யா என்பது மறைப்பு சக்தி. தன்னையும் மறைக்கும், உன்னையும் மறைக்கும். இறைவனையும் மறை தெரியாது, ஆன்மாவையும் தெரியாது. என்ன பார்க்கிற கண்ணுக்கு பொருளையும் ஒழுங்கா தெரியாது பார்க்க, தன்னையும் தெரியாது. கண் தன்னை பார்க்காதுதான். அதேதான். மூடும் எழுத்து தீபம். மூல எழுத்தே இருள். மூல எழுத்தே மூல ஓ எழுத்தே இருள். இந்த மா என்கிற எழுத்துத்தான் இருள். நாடி அறிவாய் மனமே நன்கு. இதை நாடி அறிவாயாக. இது எங்கட சிவாய நமவ நாங்கள் இப்படி யோசிக்கிறோம். சி என்பது சூரியன், வா என்பது அவனுடைய ஒளியாகிய அந்த கதிர் வர்க்க, சி என்பது பானு, யா என்பது கண்ணாகி ஆன்மா, நா என்பது தீபம் மறைப்பு சக்தி நடத்தும் மாயை. இது சிறு ஒளியாக இருக்குவங்களுக்கு. அதான் விடிவாமளவும் விளக்கணைய மாயை என்று சொல்றவன். என்ன விடிவாமளவும் விளக்கணைய மாயை? அதான் அப்படியாத்தான் அந்த தீபம் என்றார். மா என்பது இருள். இது நாங்க சைவம் பார்க்கிற காயத்ரி. சிவார்க சக்தி திதீஜா சமர்த்தீகிருத சிஸ்துசா சிவம் சக்ஜாபிதி சார்த்தம் பச்சத்யாத்மா கதாவிருதி என்றது சிவாகம கூட்டு இருக்குது. அது வடமொழி சொல்லுதல். நாங்கள் இந்த காயத்ரி வித்தியை சைவம் எப்படி சொல்லுதண்டும் பார்க்குறோம். நாங்கள் அதில் சொன்னது விரோதம் இல்லை. அங்கே பூர்வபஸ்வம் மட்டும் சொல்லி இருக்கு. இதில் 4 வியாகிருதிகளை பற்றி மகா என்பதை பற்றி சொல்லி இருக்கு. அப்படி பார்க்கறது. இது இன்னொரு விதமாக பார்க்கறது. எது நல்ல தத்துவ விளக்கம் கூடியதா இருக்குது. இதுல நமசிவாயம் வந்திருக்கு தானே. நமசிவாய வந்ததுக்காக கேள்வி. இந்த வீட்டு பிள்ளை செய்தா போல ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு சொல்லப்படாது. அதுவும் வடிவா சொல்லி இருக்கு. இதுல அந்த இறையினுடைய சக்தி ஆன்மாவினுடைய சக்தியை பொருந்தி செலுத்துகின்ற, புத்தியை செலுத்துகின்ற முறைமையை சொல்லி இருக்கு. இறைவனுடைய சக்தி இந்த ஆன்மா சிற்சக்தியை பொருத்தி, இறைவனுடைய சிற்சக்தி அந்த சக்தி இந்த ஆன்மாவுடைய சிற்சக்தியை பொருந்தி இந்த ஆத்மாவை செலுத்துவதாக, நடைமுறைப்படுத்துவதை நடத்துவதாக எண்ணந்த பிரார்த்தனை. இதை விட வேறு என்ன பிரார்த்தனை வேணும்? உமது சித்தம் எனது வாழ்க்கையில் நிறைவேறுவதாக சித்தத்தை மட்டும் சொல்லி போட்டு விட்டுட்டோம். சித்தம் இல்லை, உம்முடைய அறிவின் நடைபோறு நடத்தட்டும், உம்முடைய செயல் என்னுடைய செயலாக நடக்கட்டும், உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தமாக இருக்கட்டும். மூண்டையும் சேர்த்து ஒருங்கே சொல்ற பிரார்த்தனை தான் காயத்ரி மந்திரம். ஐயா உம்முடைய சிற்சக்தி, உம்முடைய சித்தம், உம்முடைய செயல், உம்முடைய அறிவு, எனது சித்தம் எனது அறிவு எனது செயலை பொருத்தி நடத்தட்டும் ஐயா. இதை விட வேறு என்ன சொல்ல வேணும் பிரார்த்தனை? இதை விட வேறான பிரார்த்தனை சொல்லுமோ? உச்சமான பிரார்த்தனை, அதி உச்சமான பிரார்த்தனை. தினமும் சொல்றதுண்டா பாருங்க எப்படி இருக்கும்ன்றதை சொன்ன உணர்ந்து சொன்ன. எல்லாம் கேட்கிறோம் நாங்க. அம்மா சுகமா இருக்கணும், அப்பா சுகமா இருக்கணும், புள்ள சுகமா இருக்கணும், எல்லாம் சொல்றதானே. நானும் கேட்கறதான், நீட்டும் கேட்டதான், இன்றைக்கும் கேட்கறதான், எல்லாம் கேட்க. எல்லாத்துக்கும் மேல இப்படி கேட்கறது உன்னதமான பிரார்த்தனை. அதான் காயத்ரி மந்திரம். இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முதல் விளங்கட்டும், புரிந்து கொண்டால் சரி. காயத்ரி மந்திரம் எல்லா இடமும் இருக்குது. அதை சொல்லிக்குள்ள இந்த விளக்கம் இருந்தால், சுருக்கமாக இந்த விளக்கம் இருந்ததுன்னா சரி. காயத்ரி வித்தை. சூரியன் என்று சொல்றது அங்க சிவத்தை,
ஒளி என்பது சொல்வது வர்கோ என்பது ஒளி என்பது அந்த சிவத்துடைய சக்தியை, அந்த சிவசக்தி என்னுடைய ஆத்மாவை நடத்துவதாக. இன்னும் விளக்கமாக பார்த்தா சிவசக்தியினுடைய இச்சா கிரியா ஞான, அந்த சிவத்தினுடைய சித்தம்தான் இச்சை, சிவத்தினுடைய அறிவுதான் ஞானம், சிவத்தினுடைய செயல்தான் கிரியை. அது என்னுடைய அறிவு செயல் இச்சையை பொருந்தி, சிவத்தினுடைய அறிவு இச்சை செயல் அறிவு என்னுடைய அறிவு இச்சை செயல், என்னுடைய ஆத்மாவுடைய இச்சை செயல் அறிவை பொருத்தி வழிநடத்துவதாக. அதுதான் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ ந பிரசோதயாத். பாரதியார் கூட இதுக்கு கிட்ட வரையில, கொஞ்சம் கிட்ட செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக, அவ்வளவுதோட விட்டுட்டாரு. செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. கொஞ்சம் அதுல மோடிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் மேல வந்தா தான் அந்த காயத்ரியின் இதுக்கு இந்த விளக்கம் வரும். இது சைவத்தினுடைய காயத்ரி மந்திர விளக்கம். இன்றைக்கு தைத்திரிய உபனிஷத்துல இருக்கிற காயத்ரி மந்திர விளக்கத்தை, இந்த வியாகிருதிகளோட விளக்கத்தை பார்த்துனாங்க. அவர்கள் 3 வியாகிருதிகள்ல 4ஆவதா மக என்றதையும் எடுத்து சொல்லுகிறார்கள். இந்த 4ஐயும் சேர்த்து சொல்லப்பட்டதா இருக்கு. வான்முகில் வளாது வெய்கமணி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரது தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரக நம பார்வதேவதையே, அரக நம பார்வதேவதையே, அரக நம பார்வதேவதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் காயத்ரி மந்திரம் சொல்றது விஷயம் விளங்காம இன்றைக்கு தான் உண்மையாக விளங்கிச்சது. சிவா 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 அம்பாளாச்சு. நாங்கள் இனி வியாழக்கிழமை சந்திப்போம் யோக சுவாமிகளுடைய நச்சிந்தனையோட. நன்றி 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 ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றி. நன்றி. இந்த கிராம் வந்து என்ன கொல்லுது ஐயா, என்ன செய்வது? கிராம்ப் என்ன கால்லையா? கால் அந்த பாதத்துக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பின்பக்கத்து அந்த தசையில அடிக்கடி இறுகி பிடிக்குதா? பிடிக்குது, ஒன்றும் செய்ய முடியாம கிடக்குது. அடிக்கடி வருகுதோ? கீழே கையால் விட முடியாம கிடக்கு, கீழே விட்டால காலை கீழே விட முடியாம கிடக்குது. வந்தா எவ்வளவு நேரம் இருக்குது? அது இவ்வளவு நேரம் இல்ல. வந்து நான் அந்த ஐவி இப்ப இவ்வளோ 2 வச்சிருக்கிறேன். அந்த அதை தண்ணியில கரைச்சி கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் நிறுத்தால மோஷம் போனால் கொஞ்சம் சுகம் வருது. டாக்டர்கிட்ட கதைச்சு பாருங்க. எனக்கும் இருக்கிறது ஐயா. நான் வெறிக்கோஸ் இருக்கிறேன். நான் எழும்பி நின்றுடுவேன். எழும்பி நின்று அம்மத்தினோட கால நின்றுடும். எழும்பி நின்றாலும் இப்போ குளிருக்கும் நல்லா கஷ்டம் கொஞ்சம். நிக்க விடுதில்லை, நிக்க கால் பாதம் பதியுதில்லை நிலத்துல. நான் எழும்பி நிற்பேன். நான் எழும்பி போடுறேன். அது விலவ காட்டமா எழும்புறது. எழும்பி காலை அமர்த்தினுடனே அது அப்படி நிற்கும். கிராம்ஸுக்கு காரணம் இருக்கு. சொன்ன மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் ஒரு காரணமா இருக்கலாம். மற்றது சர்க்குலேஷன் ரத்த குழாய்ல அடைப்பிருந்தா இருக்கும். சில பேருக்கு நியூரோபதி என்று சொல்றது நரம்புகள் இதுகளால இருக்கும். மற்றது சில பேருக்கு மசில்ஸ் அப்படியே இறுக்கி பிடிக்கிறது. இந்த அம்மா சொல்றது மசில் பிடிப்பு மாதிரி இருக்குது. அப்ப அது இருக்கா டாக்டர்கிட்ட காட்டினாத்தான் அதை என்னென்று பார்த்து செக் பண்ணி அதுக்கு மருந்து இருக்கு. பொதுவாக எப்பால் விழுந்துட்டு வாதற்கு தேவையில்லை. நெடுக இருந்தால் சில மருந்துகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எடுக்க கொஞ்சம் பயன் தரும். அது கேளுங்க டாக்டர்கிட்ட. மருந்துண்டு அந்த டாக்டர் ஐயா எனக்கு அது வாசிக்க தெரியல. பண்றேன். குயினின் சல்ஃபேட் கொடுக்கறது. அது 200 மில்லிகிராம். இரவில் ஒவ்வொரு நாளும் எடுக்கிறீங்களோ? எடுக்க இல்ல. நான் அந்த சூப்பர்ஸ்ல போய் காசை கொடுத்து வாங்கிக்கல. அவை சொன்னது இந்த இது சுகரை ட்ரூப் பண்ணி போடுமென்று சொல்லி. அது எனக்கு அந்த இந்த கதை எனக்கு கொஞ்சம் சரியா விளங்காம இல்லை. அது சைனீஸ் பயமா கிடந்தது. நான் வேண்டி கிடந்து வச்சிருக்கிறேன், போட இல்லை. டாக்டர் தான் இருந்தது. திருப்பி டாக்டரோட கதைச்சிட்டு போடலாம். என்னுடைய பேஷன்ஸ் போடுறவ நீங்கள் கதைச்சிட்டு போடுங்க.
அது கரெக்டா தான் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஐயா. நானும் தான் உங்க மெக்னீசியம் ஒரு ஸ்பிளிஸா போடுறேன் நான். ம். அதையும் செக் பண்ணி பார்ப்பினோம். எலக்ட்ரோலைட், கல்சியம், மெக்னீசியம், பொட்டாசியமும் பார்ப்பினோம். வெளியில தெரிகிறதே இல்ல அந்த வெரிகோஸ். ம். அப்ப ஆபரேஷன் செய்த நேரம் அந்த நீ ஆபரேஷன் செய்துதானே 2 காலுக்கும். அப்ப அவர் சொன்னவர் உள்ளுக்குள்ளதான் உங்களுக்கு வெரிகோஸ் இல்லாம சொல்லி நிற்கிது, வெளியில தெரியாது. ம். ம். உள்ளுக்குள்ளதான் கொட்டுது. மெரிக்கோஸ்ன்னா அதுக்கு சில பேர் அந்த சாக்ஸ் போடுறது அதுதான் தெரிஞ்சது என்னோட. அதாவது சொக்ஸ போட்டாலும் வேதனையா கூட கையா உருக்கி கொண்டு நிற்கிது. வாங்கி வச்சுக்கிறேன். ம். ம். அது நாங்கள் பொதுவாக கடையில வேண்டியக்குள்ள சைஸ் பிரச்சனை வந்துடும். சில வேளை அதுக்குரிய ஃபுட் டாக்டர் அது கண்டு இருப்பினோம், கைரோப்ராக்டர் அல்லது போடியாட்டிஸ்ட் அவையண்டா அதுக்கு அளந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தரைக்குள்ள கொஞ்சம் இலகுவா இருக்கும். அப்படி தந்ததான் முந்தி அது சின்ன ம். ம். அது கொஞ்சம் டைட் போடுறதுக்கு இறுக்கமா இருக்கு. உள்ளத்தை போட வேணும். நஷ்டம். இலத்தை அது போடுறதே பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். பேசாம இருக்குல்ல. இல்ல ஐயா, நான் தெரியாமல் போட்டுக்கொண்டு போட்டு அங்க போய் நான் அந்த அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த அவங்கள்ட்ட கேட்டு அதை கத்திரிக்கோள் வண்டி வெட்டி தான் கட்டி போட்டு போனேன் நான். ஓ, அதுல என்னன்னா இங்க பொதுவா 20 to 30 மினிதான் சொல்றது. அது வடிவா போட வேணும். பிள்ளையா போட்டு மேல மடிச்சு விட்டுட்டா மேல விளிம்ப மடிஞ்சுட்டா அதே இறுக்கி கட்டின மாதிரி வந்துடும். அதாலேயே பிரச்சனைகள் வந்துடும். கவனமா இருக்க வேணும். அது என்னன்னா பொதுவா பிரிஸ்கிரிப்ஷன்ல 20 to 30 என்று போடுறது. ஆனா 10 to 20க்குள்ள இருக்கிற ப்ரெஷர்ல இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. ஈஸியா இருக்கிறப்ப நீங்க அந்த இது வண்டி போட்டிருக்கிறேன். இப்ப வண்டி வச்சிருக்கிறேன். அது கொஞ்சம் நல்ல சுகமா கிடக்குது போட. அது கொஞ்சம் இதமா இருக்கும். அது அந்த சர்க்குலேஷன் அதுகளுக்கு இதமா இருக்கும். நாங்க உங்கள்கிட்ட ஆன்மீக சாமியை பற்றி படிச்சு இப்ப கடைசியா ஐயா நன்றி ஐயா நன்றி. உடலை இருந்ததை படிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் உடலும் கொஞ்சம் உறுதியா இருக்க இல்ல வேணும். தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. வயசு போங்க மசில்ஸ்கள் எல்லாம் வீக் ஆகுது. அதுதான் கூட எங்களுக்கு இப்ப காட்டுதான். அதுக்கு சில அப்பியாசங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும். 4 விதமான அப்பியாசம் இருக்குது. ஒன்று ஹார்ட்டுக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, சுகருக்குன்றது ஆக குறைஞ்சது நடக்கிறது. அதான் நான் செய்கிறது. சில பேர் ஓடுறது அதெல்லாம் செய்கிறவர் ட்ரெட்மில் ஆக குறைஞ்சது நடக்கிறது. என்னாலையும் அந்த நான் நிற்கிற அளவுக்கு நடக்கல. அது வேலை இது எல்லாம் முடியாது, நடக்க இயலாது. என்னாலும் ஏதோ செய்து கொள்றது. 2வது ஸ்ட்ரெச்சஸ். உடம்புல இருக்கிற எல்லா மூட்டுகளையும் அசைச்சு ஆட்டி ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெச் பண்றது. சின்ன ஜாயிண்ட்ல இருந்து இதுல இருந்து எல்லாத்தையும் செய்யறது. அதுகள் என்னுடைய குருநாதர் சொல்லுவேன், ஈஸ் த பொடி அதர்வைஸ் டிசீஸ் என்று சொல்லுவேன். ஈஸ் த பொடி ஸ்ட்ரெச்சஸ். அது யோகா மாதிரி அதுகள் செய்யறது. 3வது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இருக்குது. அதுதான் இந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம். அதுகள் உடம்பு மனசை இழக்க பண்றது. யோகாசனத்திலையும் கடைசியா ஒன்று வரும் சவாசனம் எல்லாம் இருக்குது. அது இழக்க பண்றது, அது இழக்கிறது உண்டு, ரிலாக்ஸ் பண்றதுக்கு உண்டு. நட்டது அடுத்ததா ஒன்று இருக்குது ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ் உண்டு. அதுக்கான பேர் நாங்க செய்யறேல. சின்ன இழுக்கிற ரப்பர் இருக்குது, அது வேண்டி வச்சு இழுக்கிறது. மற்றது சின்ன டம்பல் இந்த 5 பவுண்ட்ஸ் அதுகள்ல வேண்டி வச்சாலும் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் செய்யணும். அதுகள் ரெசிஸ்டன்ட் செய்யறது எக்ஸசைஸ் தான். இந்த மசில்ஸை அந்த பில்டப் வடிவா வச்சிருக்கு. எல்லா மசில்ஸுக்கும் அந்த ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸும் தேவை. அப்ப அந்த 4 எக்ஸசைஸையும் பேலன்ஸா செய்ய அங்க வச்சிருக்கிற. அப்புறம் என்ன அந்த சூழ்நிலைங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் செய்ய வரவ காட்டி தந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்புறம் என்ன நீங்க எந்த சீனியர் குரூப்ல இருக்கிறீங்க? நீங்க